விசாரிக்க சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 100 எண்ணுக்கு வந்த அழைப்பை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்றபோது சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்கள் திடீரென சிறப்பு உதவி ஆய்வாளர் பக்கம் திரும்பி கொடூரமாக வெட்டத் தொடங்கியுள்ளனர். என்ன விவரம், எங்கு நடந்தது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த அலங்கியம் தளவாய்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர் 52 வயதான சண்முகவேல். இவர் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். நேற்று அவர் இரவு பணியில் இருந்தபோது 100 எண்ணுக்கு அழைப்பு ஒன்று வந்துள்ளது. வந்த அழைப்பில் தந்தை மற்றும் மகன் இருவரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக புகார் ஒன்று வந்துள்ளது. இதுகுறித்து விசாரிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளார் சண்முகவேல். அவருடன் ஓட்டுநர் ஒருவரும் சென்றுள்ளார். அங்கு இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்துள்ளனர். சண்டையை தடுக்க சென்றபோது சண்முகவேல் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனை கண்ட ஓட்டுநர் சம்பவ இடத்திலிருந்து தப்பித்து ஓடியுள்ளார். இதுகுறித்து குடிமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் பகுதியில் தந்தை மகன் பிரச்சினை தொடர்பாக விசாரிக்க சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலை வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் உடல் உடற்கூறாய்வு பரிசோதனைக்கு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சம்பவம் நடைபெற்ற தோட்டம் மடத்துக்குளம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனுக்கு சொந்தமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சம்பவ இடத்திற்கு ஹண்டர் மற்றும் டெவில் என்ற 2 மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் நேற்று இரவு தோட்டத்தில் வேலை பார்க்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது தெரியவந்தது. வேடச்சந்தூரை சேர்ந்த மூர்த்தி மற்றும் அவரது மகன்கள் தங்கப்பாண்டி, மணிகண்டன் மூவரும் கடுமையாக சண்டையிட்டுக் கொள்வதாக அருகில் இருந்த தோட்டத்தினர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் மற்றும் காவலர் அழகுராஜா இருவரும் சண்டை போட்டுக் கொண்ட மூவரையும் விளக்க முற்பட்டதாகவும் அப்போது சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலுவை வெட்டி படுகொலை செய்துள்ளனர் எனவும் தெரியவந்தது. காவலர் அழகுராஜா சிறப்பு ஆய்வாளரை வெட்டுவதை பார்த்து அங்கிருந்து ஓடி தப்பியுள்ளார். உடனடியாக காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மேற்கு மண்டல டிஐஜி சசிமோகன், திருப்பூர் காவல் கண்காணிப்பாளர் யாதவ கிரீஷ், அசோக் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். உடுமலை டிஎஸ்பி நமச்சிவாயம் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த இறப்பிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அதோடு நிதியுதவியையும் அறிவித்துள்ளார்.